சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ டிஎன்பிசி படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்கிறது. இந்த அவுட் சோர்ஸு இந்த ஸ்கூல் புக்கான தமிழ் சம்மந்தமான டவுட் தான். தமிழ் சிலபஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 100க்கு 100 எடுக்கணும்னு கேட்குறவங்களும் இருப்பாங்க. சார் 100க்கு 100ல் வேணாம், 90ஆவது உறுதியாக எடுக்கணும். எந்த மெட்டீரியல் படிக்க ப்ராப்பரான மெட்டீரியல் ஸ்டார்டிங்கே தெரிஞ்சு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணால் டக்குன்னு முடிச்சிருவான். இதுவான்னு தேடி நேரம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அப்போ என்ன பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் முதல் ஐடியில் சொல்லியிருந்தேன். யூடியூப்புக்கும் எல்லாத்துக்கும் இப்போ சேர்த்து தான் சொல்ல போகிறேன். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை சேர்த்து தான் சொல்ல போகிறேன். இது ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். இந்த வீடியோ பதிவு முடியும் போது ஓகே இது தாண்டா ரூட்டு, இப்போ எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஓகே கிளியர். பட் புதுசாக வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நிறையா பேருக்கு இது ஒரு பெரிய டவுட்டே. ரைட், தமிழில் எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க? 100 கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த 100 கொஸ்டினில் 50-50 எடுத்துக்காங்க. அதாவது 45 கொஸ்டின் சொல்லலாம். கண்டிப்பான முறையில் வெளியில் வந்து எடுக்கிற கொஸ்டின்ஸு ஒரு 40 to 45 கொஸ்டின்ஸ் வெளியில் இருந்தால் வரும். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற சிலபஸ் அப்படி சிலபஸில் ஹைலைட் பண்ணி நான் கொடுத்துருப்பேன். புரியுது உங்களுக்கு? நான் இந்த வீடியோ பற்றி முடித்தோடனேயே இதற்கான எல்லா பிடிஎஃப்பும் கூட கண்டிப்பாக டெலகிராமில் கொடுக்குறேன். அதில் அந்த ஹைலைட் பண்ணியும் கொடுக்குறேன். நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த ஷெடியூலில் கூட பாருங்கள், ஸ்டார் போட்டு கொடுத்துருப்பேன். ஷெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்கவேன், இப்போ இந்த வாரம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அங்கே லகரன்னு வச்சுக்காங்கவேன், அங்கே ஸ்டார் போட்டு கொடுத்துருப்பேன். ஆனால் இப்போ அடுத்த வாரம் படிக்க போகிறீங்க வேர்ச்சொல் அந்த வினையச்சம் வினையாள்னு பேர்னா ஸ்டார் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா ஸ்டார் போடலைன்னா அது ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டே போதுமானது. இருந்தாலும் சேஃப்டிக்காக தேவிரா இலக்கணம் ஒரு சில புத்தகங்கள் காமிக்கிறேன், அதுக்காக படிச்சுக்கலாம். பட் ஸ்கூல் புக்கே போதுமானது தான். ஆனால் ஸ்டார் போட்டுட்டா கட்டாயமாக அவுட் சோர்ஸ்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது தான் மரபாக இருக்கட்டும், ஊமையாக இருக்கட்டும், பழமொழியாக இருக்கட்டும், கலைச்சொற்களாக இருக்கட்டும், நான் ஸ்டார் போட்டே கரெக்டாக கொடுத்துருப்பேன். எத்தனை வரி சார் அப்படின்னு பார்த்தோன்னா 15 வரி. இந்த 15 வரியை சிலபஸில் ஆட் பண்ணியிருக்கிறனால தான் நம்ம அவுட் சோர்ஸுக்கு போகிறோம். ஒருவேளை இந்த 15 வரி இல்லைன்னு வச்சுக்காங்கவே, இந்த 15 வரிங்கிறது நான் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல. இப்போ குறில் நெடில் வேறுபாட்டில் இந்த மயங்கொலி சொற்கள், அதுக்கப்புறம் இந்த அயர் சொல் தமிழ் சொல், அதுக்கப்புறம் இந்த ஒரு பொருள் தரும் சொற்கள், அப்புறம் ஒரு பொருள் பன்மொழி, இருபொருள் குறிக்கும் சொற்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பெயர்களுடைய மருவு. ஏன் ஊர் பெயர்கள் மருவுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற சோர்ஸே போதாது. ரைட்டா? அது அப்புறம் ஓரெழுத்து ஒரு மொழி அது புக்கில் இருந்தாலும் பல பொருள் தரும் ஒரு சொல்னு ஒன்று இருக்குது, அதுக்காக நம்ம வெளியில் படிச்சு தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள், அப்புறம் எளிய மொழிபெயர்ப்பு, அப்புறம் ரொம்ப முக்கியமானது இந்த 5வது யூனிட்டில் இருக்கிறது. 5 வரல மறந்துடாங்க. இந்த ஊமை தொடர், இந்த மரபு தொடர், இந்த பழமொழி, இந்த 3 வரிக்காக இங்கே பாருங்கள் இந்த ஸ்பைரலை ஃபுல்லாக படிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஸ்பைரல் தான் அதிகமாக இருக்கும். இப்போ நான் பார்த்தோன்னே இவ்வளோ புத்தகமா சார் அப்படின்னு தோணும். ஆனால் ஸ்பைரல் தான் அதிகமாக இருக்கும். பழமொழி கண்டென்ட் கம்மி தான். அதாவது பார்த்தீங்கன்னா அது பெரியதாக பிரிண்ட் அவுட் இருக்கும். நான் எடுத்து பார்த்தேன், இவ்வளோ பெரிய ஸ்பைரல் எப்படி படிக்க முடியும் அப்படின்னா உள்ளே இருக்கிற விஷயங்கள் ரொம்ப ஈஸி தான். அதை ஷார்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு அழகாக நடத்தி கொடுத்தா ரொம்ப ஈஸி. பழமொழி, ஊமை தொடர், மரபு தொடர் 3மே அது 5வது யூனிட்டில் உள்ளே சேர்த்த ஒரு காரணத்தால் எக்ஸ்ட்ரா வெளியிருந்து படிக்கிறோம். கொஸ்டின்ஸு டிஎன்பிசியில் நீங்கள் பார்க்கும்போது என்ன சார் பழமொழி ஊமை தொடர் நிறையா வர மாதிரி இருக்குன்னா, அந்த யூனிட்டில் 5வது யூனிட்டில் 15 கொஸ்டின். அந்த 15 கொஸ்டினில் 5 கொஸ்டின் தான் ஒரு பேராகிராஃபை கொடுத்து ஈஸியாக படிக்க விட்டு 5 அடுக்கி வச்சுறாங்க. ஆனால் அந்த 10 கொஸ்டின் இருக்குது பாருங்கள், அந்த 10ல் சுத்த விட்டுறாங்க. அந்த 10ல் எங்கே சுத்த விடுறாங்கன்னா இந்த பக்கம் தான் சுத்த விடுறாங்க. ரைட்டா? இது மாதிரி 45 கொஸ்டினும் எங்கெங்கெல்லாம் சுத்த விடுவாங்கன்னு எல்லா சோர்ஸும் நான் வச்சுருக்கேன். இப்போ 1 by 1 நான் சொல்கிறேன். ரைட்டு, ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்டு செகண்ட் யூனிட்டு இது வந்து 2 சேர்ந்தா தாயும் தந்தை மாதிரி ஆக வச்சுக்காங்க. முதல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை யூனிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் மொத்தம் 6 யூனிட் இருக்குது. இதில் 7 யூனிட் இருக்குது. இந்த 7 யூனிட்டில் 7வது யூனிட் இருக்குது பாருங்கள், அதை பற்றி பஞ்சாயத்தே இல்லை. அது ஸ்கூல் புக்கில் இருக்கிற சோர்ஸே போதுமானது. அதை பற்றி பஞ்சாயத்தில் அந்த 7வது நான் லாஸ்ட்லேருந்து வரேன். அந்த 7வது யூனிட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஏன்னா அதில் இருக்கிற திருக்குறள் அந்த 20 அதிகாரம் கொடுத்துருக்காங்க பார்த்தா, அந்த திருக்குறளும் அந்த அறிஞர்களை கொடுத்துட்டாங்க. அறநூல்கள் அந்த அறிஞர்கள் கொடுத்துட்டாங்க. அதற்காக நம்ம வந்து அந்த அறிஞர்கள் ஆனால் நியூ புக்கில் மட்டும் இருப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, ஓல்டு புக்லேயும் இருப்பாங்க. அந்த திருக்குறள் நியூ புக்கில் மட்டும் இருக்கும்னா கண்டிப்பாக ஓல்டு புக்லேயும் இருக்கும். 2 புக்கில் இல்லாத அதிகாரமும் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பொதுவாக டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு எந்தெந்த புக்கெலாம் வச்சுக்கணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அந்த 7வது யூனிட்டில் உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை கொஸ்டின்னா 15 கொஸ்டின். அந்த 15 கொஸ்டினில் திருக்குறள் தான் அதிகம். அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்காங்க. நான் கொஸ்டின் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் அதில் ஃபுல்லாக பாருங்கள். அந்த 15 கொஸ்டினில் திருக்குறள் மட்டுமே 7 கொஸ்டின் to 8 கொஸ்டின் வந்துடும். நீங்கள் எப்படி வேணால் எடுத்து பாருங்கள், 7 கொஸ்டின் கட்டாயம் இருக்கும். 7 கொஸ்டின் 8. அப்போ மீதி இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் அந்த அறிஞர்களை பற்றின விஷயம். ஆனால் ஒரு முறை இப்படி கேட்டாங்க, அடுத்த முறை திருக்குறளை 5 கேட்டுட்டு அறிஞர்களை பற்றியும் அந்த இருக்காங்கள ஒட்டுமொத்த அறிஞர் இருக்காங்கல்ல, மொத்தம் ஒரு 20 பேர் இருக்காங்கல்ல,
அந்த 20 பேரையும் நான் ஷெட்யூலில் கொடுத்துருப்பேன். 20 அறிஞர்களையும் நான் 2ஆக பிரிச்சாவே கொடுத்துருப்பேன். இந்த பாருங்க ஷெட்யூல் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வாரம் கொடுத்த ஷெட்யூல்லையே இங்கே பாருங்கள், தமிழ் அறிஞர்கள் இங்கிட்ட ஒரு 10 அறிஞர்கள், இங்கிட்ட ஒரு 10 அறிஞர்கள் கொடுத்துருப்போம். இந்த 10 அறிஞர் இந்த 20 அறிஞர்கள், இந்த 20 அறிஞர்கள்லேருந்து 10 வினா கூட வரலாம். அப்போ என்னென்னா நம்ம 2 பேரை விட்டுட்டு 2 பேரை படிக்கணுங்கிறது முடியாது. அப்போ என்னென்னா தமிழை ஹெவியாக படிக்க வேண்டிய சூழல் இருக்குது அந்த யூனிட்டை பொறுத்தளவுக்கு. அப்போ நியூ புக்கு கையில் இருக்கணும், ரைட்டா? நியூ புக்கு, அதுக்கப்புறம் ஓல்டு புக்கு கையில் இருக்கணும். இது பொதுவாக எல்லார் கையில் இருக்கிறது. இது பொதுவாக கண்டிப்பாக கையில் இருக்கணும். இல்லைனாலும் அதிலிருந்து எடுக்கப்பட்ட நோட்ஸு, இப்போ அதுலேருந்து எடுக்கப்பட்டுன்னா இப்போ நாங்கள் கூட ஒரு கவர்மெண்ட் பிடிஎஃப் கூட கொடுத்தோம். கவர்மெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா அறிஞர்களையும் எடுத்து ஒரு பிடிஎஃப் யூடியூப்லேயே கொடுத்துருப்பேன், வேணா கூட திரும்ப கொடுக்குறேன். அந்த இதில் அப்படி படிச்சுக்கணும். இல்லை சார் எனக்கு அதெல்லாம் ஆகாது, நான் புக்குலேயே படிச்சுக்கிறேன் அந்த அறிஞர்களை நோட் பண்ணினா அப்படியும் படிச்சுக்கலாம். நியூ புக்கு ஓல்டு புக்கு கட்டாயம் இருக்கணும். பொதுவாகவே அது இலக்கணமாக இருக்கட்டும் இலக்கியமாக இருக்கட்டும் இந்த 2 புக்கு கட்டாயம். அது போக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவிரா புக் இருக்கும். தேவிரா பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இலக்கியம் இலக்கணம் 2 புக்குமே ஆக்சுவலாக நீங்கள் வச்சுருக்கணும். நல்லது தான், 2 வச்சுருந்தா நல்லது தான். ஒரு ரெஃபரன்ஸ் வேணுன்னா டக்குன்னு பிடிஎஃப்பில் பார்க்குறதுக்கும் டக்குன்னு புக்கில் போய் பார்க்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ரைட்டா சார்? எவ்வளோ சார் நாங்கள் புக்கு வாங்குறது? நல்லா கேட்டுக்காங்க. முந்தி இருந்த சிலபஸ் படி ஸ்கூல் புக்கில் மட்டுமே கேட்டாங்க, ரைட் 2 புக்கை வச்சு ஓல்டு புக்கு நியூ புக்குன்னு படிச்சுட்டு போயிட்டோம். நான் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், 15 வரி ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த 15 வரிக்காக மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனும் கூட, இவ்வளவு மெட்டீரியல் ஜெராக்ஸ் எடுக்கிறதும் கூட. ஆனால் ஒரு முறை எடுத்து கரெக்டாக ப்ராப்பராக படிச்சுட்டிங்கன்னா பெட்டர். ஏன் சார் நாங்கள் இவ்வளவும் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரைவேட்டில் ஒரு புக்கு கொடுக்குறாங்களா, அப்படி வாங்கி வச்சுக்கலாமா? வாங்கி வச்சுக்காங்க. பட் என்ன தான் நம்ம வாங்கி வச்சாலும் நம்மக்கிட்ட என்ன இருக்கும்னா இதெல்லாம் கொஞ்சம் நம்மக்கிட்ட பிரிண்ட் அவுட்டாக இருந்தால் சேஃப் தான். அந்த புக்கு வாங்கி வச்சுக்கணும். இப்போ ஒரு அகாடமியில் ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு இப்போ யூடியூப் சேனல்காரவங்களும் புக்கு வெளியிட்டிருக்காங்க, அகாடமிக்காரங்களும் வெளியிட்டிருக்காங்க. விருப்பம் இருக்கா, கொஞ்சம் காஸ்ட் இருக்கா, வாங்கி வச்சுக்காங்க. வாங்கி வச்சுட்டு அது ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு சேஃப் ஜோனாக இந்த இருக்கிற புத்தகங்களையும் கொஞ்சம் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்காங்க. டக்குன்னு ஒரு டவுட்னா உடனே பார்க்கணும், அதில் இருக்கிற என்ன கலர்னு தெரியணும். எஸ் சார் இவ்வளவும் எங்களால் பிரிண்ட் அவுட் போட முடியாதுன்னா ஷார்ட் அவுட் பண்ணி கொடுக்குறேன். அதனால தான் நான் இதில் இவ்வளவும் காமிச்சு கடைசியில் ஒரு டிஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இதில் ஷார்ட் அவுட் பண்ணி தரேன், அதையாவது பிரிண்ட் போட்டு வச்சுக்காங்க. நானே பிரிண்ட் போட்டு கொடுக்கணும்னு நினச்சேன், பட் இவ்வளவும் பிரிண்ட் அவுட் போடுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுவே ரொம்ப டைம் ஆயிடும். பிடிஎஃப் கொடுத்துட்டா நீங்கள் அங்கங்கே கடையில் பிரிண்ட் அவுட் போட்டுருவீங்கிறது தான் இந்த வீடியோ பதிவு, ரைட்டாப்பா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இது கிளியராக இருக்குது. இந்த ஒரே வீடியோ பதிவு தான், அடுத்த அப்டேஷனே கிடையாது. ஏதாவது ரொம்ப முக்கியமானதுன்னா நான் அப்டேட் கொடுக்குறேன். இந்த வீடியோ பதிவுலேயே கிளியர் ஆகிக்கணும். ஓல்டு புக்கு நியூ புக்கு வச்சுக்கணும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா தேவிரா புக்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும், ரைட்? இதெல்லாம் காமன். இது டிஎன்பிசி காலாகாலம் படிக்கிறவங்க இதெல்லாம் வச்சுக்கிறது, ரைட்? இப்போ என்னன்னா ஓகே, ஃபஸ்ட் யூனிட்டு செகண்ட் யூனிட்டு தாயும் தந்தைன்னு 7வது யூனிட்டை விட்டுருவோம், அந்த 15 கொஸ்டினை விட்டுருவோம். ஃபஸ்ட் யூனிட்டையும் செகண்ட் யூனிட்டையும் ஏன் தாயும் தந்தைன்னா 40 கொஸ்டின் மொத்தம் 25 15, அதாவது எழுத்து சார்ந்ததும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லகராதி சார்ந்ததும், எழுத்து சொல் அப்புறம் சொல்லகராதி, இந்த 2 சேர்ந்து 40 கொஸ்டின். இதில் அவுட் சோர்ஸ் ரொம்ப பயணிக்குது. எப்படின்னா உதாரணமாக பாருங்கள், இந்த 2 யூனிட்டை நல்லா புரிஞ்சுக்கணும்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா இலக்கணமும் தெரிஞ்சிருக்கணும். ஸ்கூல் புக்கில் இருக்கிற பொதுவாக காமனாக எல்லா இலக்கணமும் தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஸ்கூல் புத்தகத்தில் படிச்சுக்கணும். படிக்கிறத 2ஆக பிரித்து படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸி தான். ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நான் ஒரு பிடிஎஃப் உதாரணமாக இப்போ வினைமுற்று பற்றி ஒரு பிடிஎஃப் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. வினைமுற்றுனா ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, ஓல்டு புக்கு நியூ புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பார்வை. அதே மாதிரி தேவிரா இலக்கணத்துலையும் அந்த வினைமுற்றை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் ஒரு பார்வை, அவ்வளோதான். அப்போ எத்தனை இடத்துல பார்த்தாலும் கண்டென்ட் ஒன்று தான், அப்போ வேலை ஈஸி. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 2-3 இடத்துல கொடுத்துருப்பாங்க. அது மட்டும்தான் இருக்கா, இல்லை வேறு சில விஷயங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது நம்ம வெற்றி உறுதியாகிட்டு இருக்கு, நம்ம நல்லா படிக்கணும்னு தோணும். ஒருவேளை இதை மட்டுமே நம்ம நம்பிட்டு கொஞ்சமாக படிச்சுட்டு ஒருவேளை வருமா வராதான்னு பயத்திலே போனோம்னு வச்சுக்காங்க, அங்கே தான் கோட்டை விட்டுறோம். ஸோ அதனால தான் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன், ரைட்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 2 தாயும் தந்தைன்னு சொன்னேன், 40 கொஸ்டின், அதுக்கு என்ன பண்ணுங்கிறத கிளியராக சொல்கிறேன், ரைட்டா? இந்த தாயும் தந்தை யூனிட்டுக்கு என்னென்னா ஹைலைட் பண்ணது அவுட் சோர்ஸு, ஹைலைட் பண்ணாதது ஸ்கூல் புக்கு. அப்போ ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படிக்கணுமா? அந்த ஹைலைட் பண்ண விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ மயங்கொலி சொற்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இங்கே பாருங்க, இப்போ ஃபஸ்ட் யூனிட்டு செகண்ட் யூனிட்டை மட்டும் சொல்கிறேன். இதுதான், இது ஃபுல்லாக அந்த ஃபஸ்ட் யூனிட் தான். இது ஃபுல்லாக அந்த பாருங்கள், இந்த ஸ்பைரல் பக்கத்தில் ஒன் செகண்ட், இது ஃபுல்லாக ஃபஸ்ட் யூனிட் தான். இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் ஸ்பைரல் இப்படி போட்டு இப்படி வச்சுக்கிட்டாலும் நல்லது தான். இது 1 2 3 யூனிட்டையும் கவர் பண்ணுது. எதை கவர் பண்ணுதுன்னு இப்போ உதாரணமாக தமிழ் சொல் விளக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது முத்தையா அவர்கள் புத்தகம், ரைட்டு? இதில் போகிறோம். இதில் வந்து ஆனால் படிக்கிறது ரொம்ப ஈஸி தான். இதை நான் உங்களுக்கு வீடியோ கொடுப்பேன், அதை ஹைலைட் பண்ணி வீடியோ கொடுப்பேன் பாருங்கள், பட்டைய கலைப்பெல்லாம். இதை நான் ஆல்ரெடி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஆடியோவில் சொல்லியிருப்பேன். எப்போ எனக்கு இது 1 மணி நேரம் போதும்ப்பான்னு சொல்லியிருப்பேன். நான் கொடுக்கும்போது பாருங்கள்,
1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் இதை நடத்தியே முடிச்சிடுவேன் நான். புரியுதா உங்களுக்கு? நான் கொடுக்கும்போது நீங்கள் பாருங்கள். அப்போ இதில் இருக்கிற விஷயங்களை ரைட்டாக ஃபஸ்ட் யூனிட் கவர் ஆகுதா? அப்போ இதை இப்படி படிச்சுக்கிட்டோம்னா, ஏன்னா மயங்கொலி சொற்களை ஸ்கூல் புக்கில் என்ன தான் படித்தாலும் இதை எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிட்டா நம்ம 100% தைரியமாக எக்ஸாம் எழுத போகலாம். அப்போ ஸ்கூல் புக்கிலே டேரெக்டாக வந்துருச்சுன்னா, பொதுவாக கமெண்ட் பண்ணுவீங்கல்ல, இல்லை சார் நம்ம நேரத்துக்கு ஸ்கூல் புக்கிலே எல்லாமே வந்துருச்சு, வந்தால் சந்தோஷம், 100க்கு 100 எடுத்துகிட்டு போவோம். ஆனால் அதில் இருக்கிற எல்லா வரிகளும் எல்லாமே ஸ்கூல் புக்கை கவர் பண்ணாது. ரைட்டா? அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை என்னென்னா, அவுட் சோர்ஸு கண்டிப்பாக எடுப்பாங்க, லாக் பண்ணுவாங்கன்னு தான். எல்லாம் ஜிகேல லாக் பண்ணுற காலம் ஒரு காலம் போய் இப்போ தமிழில் லாக் பண்ணுற காலம் வந்துருச்சு. நமக்கு ஒன்று 100க்கு 100லாம் வேணாம், ஒரு 90 கொஸ்டினாவது உறுதியாக அடிக்கணும்ல. 90 கொஸ்டின் எங்கே சார்? நாங்கள் உறுதியாக படிச்சுட்டு போகிறோம் நம்பிக்கையாவது போனோம்ல. என்னன்னே தெரியாமல் தேடி 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 யூடியூப்பில் இப்போ ஒன்றும் இல்லை, நானாக சாதாரணமாக அவுட் சோர்ஸ் தமிழ் வீடியோன்னு போட்டால் ஒரு 200 வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லாருமே அவுட் சோர்ஸை பற்றி பேசாத ஆள் கிடையாது. ஆனால் ஓகே, எல்லாம் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். என்னைக்கு படிக்கிறது, என்னைக்கு முடிக்கிறது? புரியுதா? என்னைக்கு படிக்கிறது, என்னைக்கு அதை முடிக்கிறது? ரைட்? என்னைக்கு அதை பிரிண்ட் அவுட் போட்டு படிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோ. ரைட்டாங்கப்பா? ஸோ ஓகே, அப்போ இந்த ஒரு நிமிஷம், இப்போ இந்த ஒரு யூனிட்டை மட்டும் கவர் பண்ணுறது. இப்போ இது முத்தையா அவர்கள் இந்த புத்தகம், அப்புறம் மயங்கொலி சொல்லகராதி இதில். ஸோ பார்க்குறதுக்கு தான் நிறையாங்கிற மாதிரி தெரியும், பட் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி எடுக்க முடியும். கொஞ்சம் கஷ்டம்தான், படிக்கிறது கஷ்டம்தான், பட் அந்த மார்க் எடுத்து ஆகணும்னா நம்ம கண்டிப்பாக படித்து தானே ஆகணும். ரைட்டா? மயங்கொலி சொற்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஜயராகவன் முனைவர் இவங்க புத்தகம், கவர்மெண்ட் சார்ந்து தமிழ்நாடு அரசு. அப்புறம் தமிழை பிழையின்றி எழுதுவோம் கற்க கசடர இது சார்ந்து இதில் வந்து யூனிட் 1 கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிழையின்றி எளிய எழுதியல் திருமுருகன் அவர்கள் புக்கு. அப்புறம் அயர் சொல்லுங்கிற வார்த்தை அகராதிக்கு அது ஒரு புக்கு தமிழ்நாடு அரசு வெளியிட்டது. அப்புறம் இளங்கோமன்னாருடைய யூனிட் 1. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இது இவ்வளவும் நாங்கள் பிரிண்ட் அவுட் போட்டது நிறையா போட்டோம். நல்லா கேட்டுங்க, இது ஒன்று காமிக்கிறேன். நான் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, நான் ஃபுல் புக்குமே போட்டிருப்பேன். ஆனால் ஃபுல் புக்கு படிக்கணுமானா கிடையாது. இந்த இளங்கோமன்னார் இப்போ தம்பி கூட கேட்டாப்புல, இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா, இதில் நான் உள்ள அந்த கண்டென்ட் பேஜில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். இதில் யாப்பு அணியை விட்டுட்டு எழுத்து சொல் மட்டும்தான் படிக்கணும். அப்போ இவ்வளவு போதும், இந்த இவ்வளவு போதும். ஆனால் இதில் இருக்கிற எல்லா விஷயமும் ஸ்கூல் புக்கை படிச்சிருந்தாலே, இதை நான் உங்கள்கிட்ட ஒரு ஓப்பன் சேலஞ்சு விடுறேன். இந்த புத்தகத்தை இளங்கோமன்னார் புத்தகம் அப்படி இப்படின்லாம் நினைக்கிறீங்கல்ல, இந்த நியூ புக்கையும் ஓல்டு புக்கில் இலக்கணத்தை ஒழுங்காக படிச்சிருந்த ஒருவர் இந்த புத்தகத்தில் இருக்கிற இருக்கிற அந்த எழுத்து சொல் எவ்வளோ தூரம் நீங்கள் கரெக்டாக சொல்லிடுறேனே. எழுத்து சொல் இந்த பாருங்க, மொத்தம் என்ன பேஜ் நம்பர் இல்லாமல் இருக்கு, இந்த இருக்குது 180 பக்கம். எவ்வளோ பக்கம்? ஒரு 180 பக்கம், அது கூட இல்லை 155 பக்கம். இந்த 155 பக்கத்தை நீங்கள் ஒரு சண்டேயில் முடிச்சிருவீங்க. சண்டேல இல்லை, சண்டே ஞாயிற்றுக்கிழமை உட்காந்திங்கன்னா இதை ஒரு இடம் ரீட் பண்ணின்னு வச்சுக்காங்கவே, அவ்வளோதானா. நீ இப்போ பார்க்க தான் பிரிண்ட் அவுட் பெருசு, விஷயம் கம்மி தான். டக்குன்னு ஓகே இது என்ன வினைத்தொகைன்னா என்ன, இது ஆல்ரெடி ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பான். ஓகே அதுக்கான ரூல்ஸ், அதுக்கான எக்ஸாம்பிள், இதில் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அப்போ டச் ஆகும். அப்போ யூனிட் 1 நல்லா முழு திருப்தியாக, தேவிர இலக்கணத்தில் நீங்கள் படித்தாலும் முழு திருப்தி இருக்கும், இந்த இளங்கோமன்னாரில் படித்தாலும் முழு திருப்தி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இன்னொரு புக்கு பாக்கிய மேரின்னு சொல்லிட்டு, இந்த லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் இதெல்லாம் எழுதுவீங்க ப்ரிலிம்ஸில், அப்புறம் மெயின்ஸுக்கு போகும்போது தகுதி தேர்வு எழுதுவீங்க. அதில் ஒரு சில கொஸ்டின்லாம் வந்துருச்சு, எங்கெங்கன்னு கேட்டிருந்தாங்க. முன்னாடி பாக்கியமேரி புத்தகங்களில் அந்த கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் வந்து டேரெக்டாக வந்துருந்துச்சு. அந்த ஆகு பெயர் சார்ந்து கொஸ்டின்ஸ்லாம் அப்படி டேரெக்டாக வந்துருந்துச்சு. இந்த புக்கிலேருந்து படித்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ என்னென்னா, ஒரு ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சுட்டு, அதாங்க என்னென்னா தமிழை பொறுத்தளவுக்கு வினைமுற்று தான், பெயரச்சம் தான், வினைத்தொகை தான். அதுலேருந்து நம்ம இன்னொரு புக்கு போகும்போது அதே ரூல் தான், எக்ஸாம்பிள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த சைடில் நோட்டில் எழுதி வச்சுக்கிறோம், அவ்வளோதான். அந்த இப்போ ஒரு நோட்டு போடுறீங்கன்னு வச்சுக்காங்கவேன். ஓகே, இப்போ யூனிட் 1 காமிச்சிட்டேன்னா பிடிஎஃப் கொடுக்கும்போது கரெக்டாக ஃபோல்டர் போட்டு நானே பிரித்து கொடுப்பேன். பட் வீடியோவில் எதுக்குன்னா இதுதான் விஷயங்கிறதுக்காக சொல்ல வரேன். யூனிட் 1க்கு இப்போ நான் சொன்னது பியூர் யூனிட் 1, இது ஃபுல்லாக பியூர் யூனிட் 1. இது வந்து என்னென்னா யூனிட் 1, 2வும் கலந்தே தான் இருக்கும். அப்போ அதை தான் சொன்னேன், தாயும் தந்தையும். யூனிட் 1 and 2 படிக்கிற எல்லாருமே நீங்கள் மைண்டில் வச்சுக்காங்க, தாயும் தந்தையும் முடிக்க போகிறேன், 40 கொஸ்டின். புரியுதாங்க? அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் பிள்ளைய சித்தப்பா சித்திங்கிற மாதிரி சின்னதாக இருக்கும். மெயின் இதுதான். இந்த 2 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாலே தமிழில் பாதி கடந்த மாதிரி. அதான் மெயின், இருக்கிறதுலே மெயின். இந்த பழமொழியெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, அதெல்லாம் அடுத்து பார்த்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அப்போ 2 யூனிட்டு. இதில் உங்களுக்கு 1 and 2 ஏன் கலந்துருக்குன்னா, இந்த புக்கு பாருங்கள். நீங்கள் காமிக்கிற எல்லா புக்குமே யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. பிரிண்ட் ஏன்னா புக்கு ஒரிஜினல் புக்கெலாம் தேடி அலைஞ்சாச்சு. சரி ஓகே, லைப்ரரிலையும் போய் டக்குன்னு எடுக்க முடியல, பிரிண்ட் அவுட்டை போட்டு வேலையை முடிச்சிருவோன்னு சொல்லி தான் பிரிண்ட்டு போட்டு இதில் இன்னும் ஷார்ட் அவுட் பண்ணோம். இப்போ இதெல்லாம் டைப் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே படித்தே முடிச்சிடலாம் நம்ம. நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிறல, டிஸ்பிளேல காமிச்சு வீடியோ கொடுப்பில்ல, டக்குன்னு படித்தே முடிச்சிடலாம். புரியுது உங்களுக்கு? அதனால தான் நான் டேரெக்டாக பிடிஎஃபே கொடுத்துறேன்னு சொன்னேன்.
ஆனால் இதில் நீங்கள் பிரிண்ட் அவுட் போடும்போது மட்டும் ஷார்ட் அவுட் பண்ணி கொடுக்கணும். நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி நம்ம கொடுப்போம், அதை மட்டும் பிரிண்ட் அவுட் போடுங்க. ரைட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஓரலாக காமிக்கிறது தான் இனிய தமிழ். ஏன்னா எவ்வளவு இது விஷயம் எடுத்துருக்கோம். இப்போ இனிய தமிழ் மொழியின் இயல்புகள் இருக்குது தமிழ். ஆனால் இதில் வந்து டக்குன்னு நீங்கள் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை, உள்ள அந்த சின்ன சின்ன பகுதி இருக்கும். ஏன்னா நான் இதை ஃபுல்லாக பார்த்துட்டேன், ஒரே வீடியோவில் நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல. நான் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்தோம், ஒட்டி வச்சுருக்கேன் கிளாரிட்டியாக. பிரிண்ட் அவுட் போட்டு வரும்போதே அப்படி நெஞ்சு வலிக்கும். ஆனால் உள்ளே பார்க்கும்போது ஓ இந்த பேஜ் மட்டும்தானா, அப்போ இதெல்லாம் தேவை இல்லையா, தூக்கூடாத, இதை மட்டும் எடு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் அதை மட்டும் எடுத்து பிச்சு பிச்சு போட்டு கொடுத்து ஒரு 300 பக்கம் 400 பக்கம் போட்டு கொடுக்கலாம், கன்ஃபியூஸ் ஆயிரும். இப்போ இது பாக்கியமேரி, இது தேவிரா புக்கு, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது பாக்கியமேரி தேவிரா, இதில் இருக்கிற விஷயங்கள் மாதிரி தான் இதில் ஒரு விஷயம் இருக்கும். ரைட்டா, உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. அப்போ 2 கண்டென்ட் ஒன்று தான். ஆனால் இதையும் நான் மிங்கிள் பண்ணி கொடுத்துட்டேன்னு வச்சுக்காங்கவே, இது என்ன ஒரு மாதிரி இருக்கும். இதாக படிக்கணும், இதாக படிக்கணும், அவ்வளோதான். 1க்கு 2 முறை படித்த மாதிரி நினச்சிட்டு போக வேண்டியதான். பட் புரியுதா உங்களுக்கு? கண்டென்ட் தெளிவாக இருக்கிறவங்கள இப்படி படிச்சுட்டு போயிடலாம். கண்டென்ட் தெளிவில்லைன்னா தான் இதை அப்படியே படிச்சுட்டே இருக்கணும், இதை படிச்சுட்டே இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? ரைட். அதே மாதிரி தேவிரா மட்டும்தான் இலக்கணம் இலக்கியம், அந்த ரெண்டுமே. இந்த இலக்கியம் புத்தகம் வந்து அந்த யூனிட் 7 இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற கண்டென்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் படிக்கணுங்கிறவங்க தேவிரா இலக்கியத்தில் படிக்கலாம். இல்லை சார் நாங்கள் ஸ்கூல் புக்கை தாண்டி போக மாட்டோம் சார்னா ஸ்கூல் புக்கில் படிச்சுக்காங்க. ஆனால் நாங்கள் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பேன், அறிஞர்கள் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருப்போம். நாங்கள் தேவிரா அண்டு சில புத்தகங்கள்லாம் எடுத்து எக்ஸ்ட்ரா சோர்ஸோடு தான் கொடுத்தோம். 1 சோரோட படிக்கிறோம், நல்லாவே படிச்சுக்காங்க வச்சுக்காங்க. அதாவது ஸ்கூல் புக்கில் இருக்கிறதையும் தனியாக கொடுத்துருப்போம், அவுட் சோர்ஸ் உள்ளதையும் தனியாக கொடுத்துருப்போம். நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நல்லா படிச்சுட்டு அவுட் சோர்ஸில் ஒரு கிளாரிட்டி பார்த்துக்கணும், அவ்வளோதான். அதாவது இன்னும் கொஞ்சம் தைரியமாக போகிறோம் அப்படிங்கிறதா. ஏன்னா இந்த தேர்வில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இருப்பான். அப்போ குறிக்கோளோடு இருக்கும்போது மேலோட்டமாக படிச்சுட்டோ இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி அசால்ட்டாக போயிட்டு திரும்ப வருத்தப்பட்டு இன்னொரு பிளானர் வரும் அப்படிங்கிற இந்த பேச்சு கிடக்கூடாது. இவ்வளோ படித்த நமக்கு, இப்போ தான் சொல்கிறேன், இவ்வளோ படித்த நமக்கு ஒரு புக்கு திடீர்னு லாஸ்ட் மினிட்ல ஒரு புக் கொடுக்குறேன், படிக்க முடியாதா? அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ 100 தேங்காய் உரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, டக்குன்னு ஒரு 10 தேங்காய் வருதுன்னு வச்சுக்காங்கவே, சரி உரிச்சு விட்டு போயிடும், டக்குன்னு 10 தேங்காய் உரிச்சிருவீங்க. 100 தேங்காய் உரிச்ச உங்களுக்கு, ரைட்டா உங்களுக்கு. அப்போ அப்படி முழுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ரைட்டாப்பா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயங்கள் நான் ஒரு சில புக்கெல்லாம் வச்சுருப்பேன். தேவநாய பாவனாருது, இந்த சுறாவோட முல்லை புக்கு, இந்த புக்கெலாம் கொஞ்சம் வச்சுருப்போம். நான் பார்த்தேன் இந்த புக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உள்ள கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்கவே, நீங்கள் படித்து உண்மையாகவே தமிழ் அறிஞராகவே மாறிடுவீங்க. அப்போ நினச்சேன் இதில் இருக்கிற கண்டென்ட்டே கொஞ்சம் போதுமானதான். இது ஏதாவது தேவைன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம் இருக்குது, அந்த பேஜை மட்டும் நான் ஃபோட்டோ எடுத்து டெலகிராமில் கொடுக்குறேன், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்காங்க. நான் அதனால தான் இந்த புக்கை காமிக்கிறேன். நான் எந்த புக்கையும் குறை சொல்லலை. ஆனால் இந்த புக்கில் என்னென்னா நான் பார்க்கும்போது என்னென்னா நான் அப்படியே ரீட் பண்ணிட்டே இந்த நைட்டு, ஆனால் என்னடா நமக்கே இவ்வளோ கண்ணை சுற்றுது, இதெல்லாம் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி இருக்காது. அப்போ என்னென்னா இதில் ஆனால் உள்ளே இருக்குது எக்ஸாம்பிள்ஸ் சூப்பராக இருக்கும். அந்த எக்ஸாம்பிள்ஸை மட்டும் கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி இந்த சுட்டு பெயர்கள்லாம் இருக்குல்ல, என்னதான் ஸ்கூல் புக்கில் படித்தாலும் இதில் ஒரு சூப்பராக கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிளோட, அதை மட்டும் அப்படி கேப்சர் பண்ணி கொடுத்துருவோம். அப்போ ஈஸியாக இருக்கும்ல, அதுக்கு தான் இந்த புக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ பாருங்கள், இந்த இலக்கணத்துக்குன்னு ஒரு சில புக்குகள் நமக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குது. ரைட்டு. இப்போ இது முனைவர் பாக்கியமேரி புக்கு ரொம்ப சின்ன புக்கு, நல்லாவும் இருக்கும். ரைட்டா உங்களுக்கு? அப்போ இந்த விஷயத்தில் சீக்கிரம் படித்து முடிச்சிடலாம். ரைட்டா உங்களுக்கு? ஆனால் எழுத்து சொல் அந்த அளவுக்கே போதும், நம்ம பொருள் யாப்பானின்னு போக வேண்டியது இல்லை. ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில புத்தகங்கள் வாங்கிட்டு வந்துருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து அதிகாரத்துக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லதிகாரத்துக்கும், அதுக்கப்புறம் 2 சொல்லதிகாரம். இது ஓகே. இது வந்து சுதர்சன் சொல்லி தமிழ் இலக்கண புத்தகம். கொஞ்சம் இலக்கணம் படிக்கிறவங்களுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும் ஒரு சில விஷயம். ரைட். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவையானதை மட்டும் தான் ஸ்கேன் பண்ணி கொடுக்க போகிறோம். அந்த பக்கம் இந்த விஷயம் நமக்கு தேவை கேப்சர் அப்படின்னா எடுத்து கொடுத்துடலாம். ரைட்டாப்பா. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, எவ்வளோதான் படிக்கிறது? இப்போ இதை சொன்னீங்க, திடீர்னு இப்போ எழுத்து சொல்லதிகாரம்னா இப்போ என்னென்னா இதில் இருக்கிற அந்த முக்கியமான பக்கங்கள் தான். இப்போ இந்த புத்தகத்தை முழுசாக இப்போ தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் இருக்குன்னா இதில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இது பண்ண போகிறதில்ல. இதில் ஒழுங்காக படித்த நம்ம இதில் பார்க்கும்போது ஓ இது கொஞ்சம் புதுசாக இருக்கே, இந்த இலக்கணத்தில் இந்த ஒரு கூற்று வந்து புதுசாக இருக்கே, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கே அப்படின்னு சொல்லி இதில் இருக்கிறது இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் ஒரு சில அந்த ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நமக்கே ஒரு திருப்தி கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 5 விஷயத்தை கற்றுக்கிட்ட மாதிரி, புதுசாக கற்றுக்கிட்ட மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் ஒதுக்கிடுவான். இந்த நியூ புக்கு, ஓல்டு புக்கு, இந்த தேவிரா, பாக்கியமேரி, இந்த தொல்காப்பி எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், இதெல்லாம் ஒதுக்கிடுவான். ரைட். இப்போ 36 புத்தகங்கள் மொத்தம் மேக்ஸிமம் நாங்கள் அனலைஸ் பண்ண வரைக்கும் 50 புக்கு 100 புக்கு கூட இருக்கும். மெயினாக 36 புக்கு நம்ம சிலபஸ் தந்தாப்புல கண்டென்ட் எடுத்தோம்.
அந்த 36 புக்கில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 29 புக்கு இப்போ நாங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருக்கோம். ரைட்டா உங்களுக்கு? அதாவது கலைச்சொற்கள் மட்டும் இதில் வைக்கல, இங்கனக்குள்ளே வைக்கல. ஏன்னா கலைச்சொற்கள் உங்களுக்கு தெரியும் நிறையா இருக்குது. அது ஒரு பிடிஎஃப் கொடுக்குறோம், அது பார்த்துக்கலாம். பட் இந்த 29 புத்தகமே என்ன சொல்லுதுன்னா, என்னைய முழுசும் படிக்காத, என்னைய முழுசும் படிக்காத, இப்படி எடு, அதில் உனக்கு தேவையானது நடுவில் இருக்கேன், அதை மட்டும் படி. அப்போ அது எதுங்கிறது கொடுக்கறது எங்கள் வேலை, அதை படித்து முடிக்கிறது உங்கள் வேலை. அது எதுங்கிறது கொடுக்கறது மட்டும் எங்கள் வேலை இல்லை, அது எதுங்கிறத நடத்தி கொடுக்கறது எங்கள் வேலை. எங்களுக்கு 2 வேலை. எதுங்கிறத எடுக்கணும், அதை நடத்தி கொடுக்கணும். எங்களுக்கு 2 வேலை. நீங்கள் அதை எடுத்து ஒரு முறை படிச்சிடணும், எப்படியாவது ரிவிஷன் விட்டுறணும். இது ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட்டு எழுதிடணும். அதான் நான் இப்போ பொதுவாக இந்த ஒவ்வொன்றுக்கும் ஸ்கூல் புக்கு என்ன தான் ஒரு டெஸ்ட் கொடுத்தாலும் இந்த ஸ்பெஷல் மெட்டீரியலுக்கு ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் கொடுத்துருவோன்னு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா இதிலேருந்து ஒரு 4 கொஸ்டின் எடுக்கும்போது அந்த புக்கு ஒரு பெருசாக தெரியாது. ஒரு புத்தகத்தில் இருக்கிற கண்டென்ட் படி அதில் ஒரு 100 கொஸ்டின் எடுத்து கொடுத்தா தான் அந்த புத்தகத்தை முடிச்ச ஒரு திருப்தி இருக்கும். 100 விஷயம் எடுக்கும்போதே எல்லாமே கவர் ஆயிருதுல, அதுவும் ஒரு ஐடியா யோசிச்சேன். ரைட், ஃபஸ்ட்டு நான் விஷயத்தை சொல்லிடுறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் 40 கொஸ்டினுக்கான சொல்யூஷன் இதுதான். இந்த ரெண்டு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஓகே தானே? இந்த 40 கொஸ்டின் சொல்யூஷனுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வரி வேணா இருக்கட்டும், ஒரு 15 வரியை ஆட் பண்ணிட்டாங்க. அந்த 15 வரிக்காக தான் இவ்வளோ பெரிய வீடியோவும். அடுத்தது 3வது யூனிட் எழுதும் திறன். இந்த எழுதும் திறன், அங்கே திறன்கிற வார்த்தை வந்துருச்சு. அது முழுக்க ஸ்கூல் புக்கு தான். அதில் என்ன தான் நம்ம ரியாலிட்டி ஸ்கூல் புக்கை தாண்டி நேச்சுரலாக அந்த இடத்துல 15 கொஸ்டினுங்க. இது எப்படின்னா, இந்த 15 கொஸ்டின் டிஎன்பிசி படிக்காமல் கூட வருவாங்க, வந்து கூட அடிக்க முடியும். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் நாலேஜோடு போகணும். அப்போ இந்த ஏரியா வந்து நமக்கு ஸ்கூல் புக்கே போதுமானதான். இதில் 1-2 சின்ன டாப்பிக்காக மட்டும்தான் யூனிட் 3 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போகிறோம். இப்போ யூனிட் 3 வந்து பாருங்கள், இந்த 2 புக்கு பாருங்கள். இந்த யூனிட் 3 எழுதும் திறனுக்கு இந்த புக்கில் கொஞ்சம் கவர் ஆகுது. இப்போ தமிழில் ஒற்றைப்பிழை என்று எழுத புதிய விதி இந்த புத்தகத்தில் கொஞ்சம் கவர் ஆச்சு லைட்டாக. அடுத்து தமிழ் மரபுன்னு சொல்லி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. தமிழ் மரபுனா 5வது யூனிட்லான சார் வரும், 3வது யூனிட் சார்ந்தும் வருது. மேக்ஸிமம் பாருங்கள், அந்த மரபுங்கிற வார்த்தை 3வது யூனிட் 5வது யூனிட் கொஞ்சம் ஒட்டி தான் இருக்கும். இப்போ பிரச்சனை அதுதான், நம்ம பிரித்து படிக்கிறோமோ இல்லையோ, பட் இந்த புக்கில் இருக்கிற முடிச்சு விட்டோம்னா போங்கப்பா, 3வது யூனிட்டாவது 5வது யூனிட்டாவது முடிச்சு விட்டோம் போங்க. அப்போ 3வது யூனிட்டை பற்றி பயம் இல்லை. 1வது யூனிட்டு 2வது யூனிட் தான் தாயும் தந்தை. 3வது யூனிட் பிரச்சனையே இல்லை, திறன் சார்ந்தது பிரச்சனை இல்லை. அப்போ பாருங்க, 40லேருந்து இன்னொரு 15 55 கொஸ்டினுக்கு இப்போ சொல்யூஷன் சொல்லிட்டேன். அடுத்து இந்த கலைச்சொற்கள் 10 கொஸ்டின் எளிய மொழிபெயர்ப்பு இந்த 15 இருக்குல்ல, இந்த 15 ரிசர்வ் பண்ணிருங்க. அப்படி அது கலைச்சொற்கள் உங்களுக்கே தெரியும், அது தனியாக படிக்கணும், அந்த டாபிக் வைஸ் படிக்கணும். எங்கள் வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க 15 வால்யூம் 14 வால்யூம் கொடுத்துருப்பாங்க, அவ்வளவும் படிக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. அவங்க கொடுத்துருக்கிற டாபிக் அடிப்படையில் இருக்கிற கலைச்சொற்கள் மட்டும்தான் படிக்க போகிறோம். அந்த கலைச்சொற்களையும் எடுத்து ஒரு ஃபில்ட்ரு பண்ணலாம். எப்படின்னா, இப்போ ஒரு பஸ் புக் பண்ணுறோம், நம்ம எப்படி ஃபில்ட்ரு பண்ணுவோம்? எங்களுக்கு இந்த ஏரியா இருக்கணும், இவ்வளோ காஸ்ட்டுக்குள்ளே இருக்கணும், நான் ஏசியாக இருக்கணும், ரொம்ப சிம்பிளாக இருந்தாலே போதும், ஒரு ஃபில்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணால் ரெட் பஸ்ஸில் வருது பார்த்தீங்கன்னா. அது மாதிரி கலைச்சொற்களையும் தெரிஞ்சதோ பிரச்சனை இல்லை, தெரியாத மட்டும் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி லைட்டாக கடன்னு ஒரு பார்வை பார்த்துட்டு போகணும்னு வச்சுக்காங்க. நானும் சொல்கிறேன் 10க்கு 10லாம் வேணாம், ஒரு 7 கொஸ்டின் கரெக்டாக அடிப்போம். நம்ம பேசிக்காகவே நமக்கு ஒரு நாலேஜ் வச்சு 10க்கு 5 அடிப்போம். உங்களுக்கு தெரியாது, ஒரு 2 கொஸ்டின் சேர்த்து அடிக்க போகிறோம், 3 கொஸ்டின் அவ்வளோதான். அப்போ அந்த கலைச்சொற்களும் எளிய மொழிபெயர்ப்பை பற்றி 15 கொஸ்டின் கவலைப்பட வேண்டியதே இல்லை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ தான் வரேன் 5வது யூனிட். இந்த 5வது யூனிட்டுக்கு பார்த்தீங்களா, இது என்னது, இது பாருங்கள், இதுவும் பியூர் 2 2வது யூனிட் தான். இப்போ 1வது யூனிட் பியூர் 1வது யூனிட்டு, இது பியூர் 2வது யூனிட்டு, இது 1வது யூனிட்டு 2வது யூனிட்டு கலந்து. அப்போ கிட்டத்தட்ட பாருங்கள் 1வது யூனிட்டு 2வது யூனிட்டில் மட்டும்தான் இந்த 3 இது. சூர்யா ஒரு நிமிஷம், 1வது யூனிட்டும் 2வது யூனிட்டு தான். இது 1வது யூனிட்டுக்கு, இது 2வது யூனிட்டுக்கு, இது 1வது யூனிட்டு 2வது யூனிட்டு கலந்து. இந்த 3மே பாருங்கள், அதுதான் தாயும் தந்தைன்னு சொன்னேன். இந்த 2 யூனிட்டு தான் இப்படி பார்ட்டு. அப்போ ஒருவேளை ஒரு ஷெடியூலில் இப்போ படிக்கிறீங்க, பேச்சில் படிக்கிறீங்க, ஒரு அகாடமியில் போய் படிக்க போகிறீங்க, செல்ஃபாக படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மொதல் 2 யூனிட்டை நல்லா தரவாக முடிக்கும் போதே நீங்கள் 3வது யூனிட் 4வது யூனிட் 5வது யூனிட் ஈஸியாக முடிச்சிருவீங்க. இந்த மொதல் 2 யூனிட்டை ஒழுங்காக படிக்காமல் ஸ்கிப் பண்ணிட்டு அங்கிட்டு போனோம்னா நமக்கு லாஸ்ட்டில் போய் படிக்கும்போது ஒரு அன்சாட்டிஸ்ஃபை ஆகும். தமிழே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒட்டுமொத்த இலக்கணத்தையும் படிக்கிறதுக்கு நம்ம ஒரு மாதிரி நமக்கு படிக்கும்போதே ஒரு கான்ஃபிடென்ட்லாம் படிக்கிறதுக்கு ஒரே காரணம்னா அந்த ப்ராப்பர் புக்கு இதுதான் மெட்டீரியல்னு தெரியாது யாருக்கும். டிஎன்பிசி பொறுத்தளவுக்கு சிலபஸ் தான் வெளியிட்டாங்களே தவிர இப்போ இவ்வளவு புக்கையும் நான் மட்டும் இல்லை, எங்கள் டீமும் அனலைஸ் பண்ணாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு சில பேர் ஐடியா கொடுத்தாங்க. என்கிட்ட ஆல்ரெடி பாஸ் பண்ண போன ஸ்டூடெண்ட்ஸும் சில பேர் என்கிட்ட பேசி, சார் இதை கொஞ்சம்
பார்த்துக்காங்க சார். 1-2 புக்கெலாம் அவங்க தான் சொன்னாங்க. நான் கூட அதை விட்டுட்டே நல்ல வேளை அவங்க எடுத்து கொடுத்தாங்க. அப்போ அந்த லிஸ்ட் அவுட்லாம் போட்டேன் நான் ஒரு நோட்டில் எடுத்து. நாங்கள் எழுதினோம் என்னென்ன புக்கு, இந்த பாருங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாக அதுதான் என்னென்ன புக்கு என்னென்ன விஷயம் நாங்கள் எழுதினோம். எழுதி கடைசியில் ஃபைனல் பண்ணி தான் இந்த 29 புக்கு ஓகே அப்படின்னு சொல்லி வந்தோம். ஏன்னா கொடுக்குறோம் டிஎன்பிசி, இதை தாண்டி இன்னும் டிஎன்பிசி போகும். கண்டிப்பாக அடுத்த வருஷம் போகும்னா ஏதாவது ஒரு புக்கு போகும். அந்த ஒரு புக்கை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம். 90+ எடுக்கணும்னா இது ஓகே, இதை தாண்டி இன்னும் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் மைண்ட் செட் பண்ணி படிங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு புத்தகம் புதுசாக ஒரு தகவல் கிடைக்குன்னா அது தகவலாக தான் இருக்கும் தவிர புத்தகம்னு நினைக்காதீங்க. இப்போ தான் அந்த குழப்பத்தோடு படிக்கிறவங்க எல்லாருக்கும் என்னென்னா ப்ராப்பர் மெட்டீரியல் இல்லாதனால தான். ஒரு ப்ராப்பர் மெட்டீரியலை வச்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா பெஸ்ட்டு. இப்போ உதாரணமாக நான் ஒரு புக்கு போடுறேன்னு வச்சுக்காங்க. இப்போ தமிழ் புக்கு நான் போடணும்னா என்ன செய்யணும், இந்த ஓல்டு புக்கு நியூ புக்கில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டை ஃபில்டர் பண்ணி இதில் இருக்கிற பாயிண்ட்லாம் எடுத்து ஒருங்கிணைச்சு அப்படியே கம்பைன் பண்ணால் ஒரு 500 பக்கம் கொண்ட ஒரு புத்தகத்தை போடலாம். 500 பக்கம் கொண்ட புத்தகங்கள் நிறைய யூடியூபர்ஸு நிறைய அகாடமிஸு எல்லாருமே போட்டிருக்காங்க. வேணுனாலும் வாங்கிக்காங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் உழைப்பு தான். எல்லாரும் உதவி பண்ணுறதுக்கா ஏதோ ஒரு உழைப்பை எல்லாரும் கொடுத்துருப்பாங்க. வேணும்னா தாராளம் வாங்கிக்காங்க. ஏன்னா உழைச்ச உழைப்பு தான் அதிகம். நம்ம ஒரு 500 ரூபா கொடுத்து ஒருத்தட்ட வாங்குறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு புத்தகம் வாங்குறீங்கன்னு. ஏன்னா நிறைய பேர் நண்பர்கள் எல்லாம் நிறைய பேர் போட்டிருக்கனால நான் எல்லோரும் நிறைய பேர் ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் சொல்லாம விட்டு நினச்சிக்குருவாங்க. ஒரு புத்தகம் இருக்குன்னு வச்சுக்காங்க, இல்லை சார் எனக்கு ரெஃபரன்ஸுக்கு ஒரு புத்தகம் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம பேஸ்லூன்ஸாக இருக்கட்டும் யூடியூபர்ஸாக இருக்கட்டும் வேணுமா, அவங்களோட ஒட்டுமொத்த உழைப்பையும் அடித்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருப்பாங்கன்னு எனக்கு இதெல்லாம் ஸ்கேன் பண்ண எனக்கு இதை அனலைஸ் பண்ணும்போது நான் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையே ரொம்ப வாழ்த்துக்கள் தான். அப்படி ஒரு புக்கு இருக்குன்னா ஒன்று வாங்கி வச்சுக்காங்க, ஒன்றும் தவறே கிடையாது. வாங்கி வச்சு நமக்கு தேவை ஜெயிக்கணும் அவ்வளோதான். ஆனால் ஸ்கூல் புக்கு இல்லாமல் இருக்கவே இருக்காதிங்க தயவுசெய்து. என்ன ப்ரைவேட்டில் புக் வாங்கினாலும் என்ன பண்ணாலும் ஒரு ஸ்கூல் புக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக நம்மக்கிட்ட இருக்கணும். ஒரு பெரட்டணும். ஆனால் என்னென்னா ஸ்கூல் புக்கில் இப்போ எல்லாமே படிக்க வேண்டியது இல்லை, இலக்கணங்களும் அந்த முக்கியமான அறிஞர்கள் மட்டும்தான் அப்படிங்கிறனால தான். ஆனால் இருந்தாலும் நம்மகிட்ட ஸ்கூல் புக் இல்லைன்னா அது ஒரு மனக்குறையாக இருக்கும். அதையும் மைண்டில் வச்சுக்காங்க. ரைட். இப்போ இந்த பிடிஎஃப்ல இப்போ என்ன சார், ஓகே கன்க்ளூஷனுக்கு வாங்க சார். இப்போ என்ன சார் சொல்ல வரீங்க? ஓகே சார், ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் தாயும் தந்தை நீங்கள் 40 கொஸ்டின் சொல்யூஷன் சொல்லிட்டீங்க. எழுதும் திறன் 15 கொஸ்டின் திறன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அந்த 15 நாங்கள் பார்த்துக்குறோம். 55 முடிஞ்சு. கலைச்சொற்களும் எளிய மொழிபெயர்ப்பு ஒரு 15 நீங்கள் அந்த 15 ஓரமாக வைப்போம். அதில் நம்ம ஒரு திறமை இருக்கும். இந்த 5வது யூனிட்டை பற்றி சொல்லுங்கள் சார். 5வது யூனிட் அப்படின்னா இந்த 5வது யூனிட் என்னென்னா 15 கொஸ்டின் இருக்குங்க. இந்த 15 கொஸ்டினில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா 5 கொஸ்டின் சேஃபுங்க. என்ன 5 கொஸ்டின்னா, கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து ஒரு பேராகிராஃபை கொடுத்து அழகாக வாசித்து ஒரு 5 கொஸ்டின் இது பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாங்க. ரைட்டு, ரொம்ப சந்தோஷம், நல்லா இருப்பீங்க. 5 கொஸ்டின். மீதி இருக்கிற அந்த 10 கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 10 கொஸ்டினுக்காக தான் ஊமை தொடர், மரபு தொடர், பழமொழி. நான் சொன்னேன் 15 வார்த்தை சொன்னேன் பார்த்தீங்களா, இது நான் அந்த 15 வார்த்தையும் டைப் பண்ணி டெலகிராமில் கொடுக்குறேன். இந்த 15 வார்த்தைக்காக தான் இவ்வளோ புக்குன்னு சொல்லல. ஊமை தொடர், மரபு தொடர், பழமொழி. இங்கே வாங்க வீடியோவில் இந்த 3 வார்த்தைக்கு தாங்க. இங்கே பாருங்கள், மரபு தொடர், இந்த அகரவரிசை, இது ஒரு புத்தகம். இது ஃபுல்லாக 5வது யூனிட். இங்கே வருங்க, இது பழமொழி சார்ந்து. அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், பழமொழியில் இது ஒரு 4 தொகுதி இருக்கும். முதல் தொகுதியிலேருந்து ஆரம்பித்து இந்த பாருங்க சிரிச்ச மோமா அறிஞர் அண்ணா மாதிரி உட்காந்துருக்காரு பாருங்க ஐயா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சார்ந்து தமிழ் பழம். ஆனால் என்னென்னா நான் நினச்சேன் இது எப்படி இவரில் இந்த 4 வால்யூம் படிக்க முடியும்னா, ஆனால் ரொம்ப இதெல்லாம் ஆக்சுவலாக இதை நான் பொறுப்படுத்துக்கிறேனே உங்களுக்கு. இதில் இருக்கிற எல்லா பழமொழிக்கும் நான் பொறுப்படுத்துக்கிறேன், இந்த பழமொழி ஃபுல்லாகவே. ஏன்னா விஷயம் என்னென்னா எது